மருமகளின் மசாலா முட்டை வியாபாரம். மழை நல்ல ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது. கலிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கரண்ட் போயிடுச்சு. மாமியார் சாரதா செல்போன் டார்ச் லைட்டை வச்சுட்டு கிச்சன்ல நின்னுட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அடியே அடியே, என்னடி இது, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கிறது? சாப்பாடு குழம்பெல்லாம் ஆகணும்ல. அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. சாப்பாடும் ஆகல, குழம்பும் ஆகல. சாப்பாடு செஞ்சுட்டாத்த, குழம்புதான் வைக்கணும். மழை பெய்யுதுல்ல, சுட சுட முட்டை மசாலா கிரேவி பண்ண சொல்லி மாமா சொன்னது காதல் விழலையா? அவர் ஒருத்தர் இப்படி மழை வந்தா போதும் சுட சுட முட்டை செய்யின்றது. வீட்டுல ஏதாவது இருக்கா இல்லையா எந்த கவலையும் இல்ல. சாப்பிட ஆசைப்படுறது ஒண்ணு தப்பில்லல அத்த. நீ ஒருத்தி அரை மணி நேரமா இப்படி செல்போன் டார்ச்ச புடிச்சிட்டு நில்லு, உனக்கு தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு. நான் தான் முன்னாடியே சொன்னல அத்த, இது ஏதாவது ஒரு டப்பால நிக்க வச்சிடுங்க, நான் இங்க குழம்பு பண்ணிக்கிறேன்னு. அது மட்டுமா சொன்ன? யோசிச்சு பாருங்க. உங்களையும் போய் ஹால்ல உட்காருங்கன்னு சொன்னல, நீங்க தான் கேட்கலாம். அதுக்கு காரணம் யாரு? உன்னோட மாமனாரு. எழுந்திருச்சு போ சாரதா. மருமக மட்டும் தனியா கிச்சன்ல இருக்கா, போய் உதவி செய்யின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்துட்டாரு. அவர் வேலை செய்யல, ஆனா என்ன செய்ய சொல்றாரு. அதனாலதான் இத புடிச்சிட்டு இப்படி நின்னுகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும் அத்த. இதையேதான் அரை மணி நேரமா சொல்ற. இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹால்ல இருந்த டேபிள் மேல எமர்ஜென்சி லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சோஃபால உட்காந்துட்டு இருந்த பிரசாத் பேரன் ஹரிஷ் பேத்தி பவ்யாவுக்கு நீதி கதைகள் சொன்னாரு. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல இருந்து ஒத்துமையா இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டு மருமகள்களும் குழந்தைங்களோட அன்பா இருந்துகிட்டு எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லா வேலைகளையும் பகிர்ந்து பண்ணாங்க. தாத்தா, இந்த கதை மூலமா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்படியாடா கண்ணா, சந்தோஷம். உனக்கு புரிஞ்ச அந்த விஷயம் என்ன? அண்ணன் தம்பி மட்டும் இல்ல தாத்தா, மனுஷங்களா பிறந்த எல்லாருமே சுயநலமே இல்லாம அவங்க கூட இருக்க சொந்த பந்தத்தோட ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். எந்த கஷ்டமும் வராது, நஷ்டமும் வராது. அதானே தாத்தா? ஆமாண்டா கண்ணா. சரி பேத்தி, உனக்கு என்னடிமா புரிஞ்சுது? நான் சொல்லணும்னு நினைச்சத அண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டான் தாத்தா. எனக்கும் இதுதான் புரிஞ்சுது. என்னது அப்படிங்கிற சுயநலம் இருக்கிற வரைக்கும் யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பாவத்தை சுமந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே கவலைப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வாழ்க்கையே இல்ல. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரோடவும் சேர்ந்து இருக்கணும். அதுலதான் ஆனந்தம். அது எல்லாத்த விட பெருசு. பரவாயில்லையேடிமா, நான் சொன்ன கதையில இவ்ளோ பெரிய விஷயம் புரிஞ்சிருக்கே அப்படின்னு ஹரிஷ் பவ்யாவை பாராட்டினாரு. கார்ல சேல்ஸ் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்க ரமேஷ் சேர்ல உட்காந்துக்கிட்டு வெளியே வர்ற மழைய பாத்துட்டு இருந்தான். அப்போ அவனோட செல்போன் அடிச்சுது. சிஸ்டர் காலிங் அப்படின்னு வந்துச்சு. அதை எடுத்து பேசினான். ஹலோ. கல்யாணம் ஆன அஞ்சலி தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு மழைய பாத்துக்கிட்டே, அண்ணா எங்க இருக்க? ஷோரூம்ல இருக்கேன்டா. இவ்ளோ மழை பெஞ்சிட்டு இருக்க, இன்னும் நீ ஷோரூம்ல தான் இருக்கியா? மழை பெய்யுதேன்னு ஷோரூம்ல இருக்கேன். சரி அதை விடு, நீ எதுக்குடா ஃபோன் பண்ண? அப்பா ஃபோன் பண்ணாரு. அண்ணி மசாலா குண்டு குழம்பு செஞ்சிருக்காங்களாம். இப்ப என்னால போக முடியாதுடி. உனக்கு குழம்பும் எடுத்துட்டு வந்து தர முடியாது. சரி பரவாயில்ல, நானே போய் வாங்கிக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணினா அஞ்சலி. என்னதான் இருந்தாலும் எங்க அப்பாக்கு என்னை விட என் தங்கச்சியை தான் ரொம்ப பிடிக்குது. வீட்டுல அனாமிகா என்ன செஞ்சாலும் கொண்டு போய் கொடுத்துருவாரு. ஒருவேளை போக முடியலன்னா என்கிட்ட சொல்லுவாரு. முடியாதுன்னா என் தங்கச்சியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மழைய பார்த்தான். மழையில அஞ்சலி கொடைய புடிச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா. கொடைய வாசல்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்ந்தா. அஞ்சலியோட அம்மாவும் மாமியாரும் ஒரே ஊருங்கறதால இப்படி ஸ்பெஷலா சாப்பாடு செய்யும் போதெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா. பிரசாத் போன் பண்ணிடுவாரு. அவ மாமியார் மாமனார் புருஷனுக்கு தேவையான குழம்பு எடுத்துட்டு போயிடுவா. இப்போ முட்டை குழம்புக்காக மழைய கூட பொருட்படுத்தாம பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு வந்துட்டா. அப்பா, அண்ணி இன்னும் முட்டை குழம்பு செஞ்சு முடிக்கலையா? என்னவோமா, மாமியாரும் மருமகளும் இன்னமும் கிச்சனை விட்டு வெளியே வரல. ஆனா கிச்சன்ல இருந்து முட்டை குழம்பு வாசனை மட்டும் கமகமானு வருது. கொஞ்சம் பொறுத்துக்கோடா அம்மா. எனக்கும் வருதுப்பா. சரி, நானும் கிச்சனுக்கு போய் பாக்குறேன். எதுக்குமா? உங்க அம்மா கிட்ட சொன்னா கொண்டு வர போறா. நீ எதுக்கு கிச்சனுக்குள்ள போற? இந்த மழையில நீ வரக்கூடாதுன்னு சொன்னல. குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பா இல்லையா? அண்ணன் மேல நம்பிக்கை இல்லாம தான் அண்ணனுக்கு முதல்ல போன் பண்ணேன். அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனாலதான் நான் வந்தேன். இது பிரச்சனை இல்ல, விடுங்கப்பா. சாரதா, சாரதா, முட்டை குழம்பு எடுத்துட்டு போக பொண்ணு வந்திருக்கா.
கிச்சன்ல இருந்த சாரதா அதை கேட்டாங்க. கேட்டியம்மா, அஞ்சலி கூட வந்துட்டாளாம். நான் முட்டை குழம்பு செய்யறேன்னு சொல்லி மாமா தான் அவளுக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. அதனால இவ்ளோ மழையிலயும் கொடைய பிடிச்சிட்டு வந்திருக்கான். சரி, நான் இது எல்லாத்தையும் இங்க பாத்துக்கிறேன். நீங்க போய் பேசிக்கிட்டே இருங்க. முடிஞ்சதுன்னா நானே கொண்டு வரேன். அஞ்சலி கொண்டு வந்த பாத்திரத்துல கொடுத்து அனுப்பலாம். நீயும் உன் மாமாவும் சேர்ந்துதான் அந்த பொண்ண செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க. மழை பெய்து ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு புருஷனுக்கு மாமனார் மாமியாருக்கு கொடுக்கணும்னா அவளே பண்ணணும். உன் மாமனார் இதுக்காக ஃபோன் பண்ணி அவளை இங்க வர வைக்கிறது ஒன்னும் சரியா இல்ல. கோவப்படாதீங்க அத்த, அஞ்சலிக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். சாரதா போனை அனாமிகா கிட்ட கொடுத்துட்டு கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தாங்க. சோஃபால உட்கார்ந்தாங்க. அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா உள்ள இருந்து வெளியே வந்தா. நல்லா இருக்கியா அஞ்சலி? நல்லா இருக்கேன் அண்ணி, இதோ பாத்திரம் கொண்டு வந்திருக்கேன். அனாமிகா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா. என்னம்மா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த சரி, கல்யாணத்துக்கு அப்புறமுமா இதெல்லாம் சரி கிடையாதுமா. இனிமே இப்படிலாம் வராத. அனாமிகா மசாலா முட்டை குழம்ப அந்த பாத்திரத்துல ஊத்தி கொண்டு வந்தா. அண்ணே, இந்த மசாலா முட்டை குழம்ப டவுன்ல மட்டும் விக்கணும். நீங்க அங்க நிறைய ஐடி கம்பெனி இருக்கு, நிறைய பேர் வாங்குவாங்க. நீயும் ஃபேமஸ் ஆயிடுவ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. மகளே, ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தது போதும். நீ உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. என் மாமியார் வீட்டுக்கு போகாம இங்கேவா இருக்க போறேன், கிளம்புறேன் அப்படின்னு சிறுசிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது. எல்லாரும் உட்காந்து அனாமிகா செஞ்ச மசாலா முட்டை குழம்ப சுட சுட சாப்பிட்டாங்க. குழந்தைங்க சாரதா பிரசாதோட அவங்க பெட்ல வந்து படுத்துட்டாங்க. அனாமிகா ரமேஷ்காக காத்துக்கிட்டு இருந்தா. இந்த மழையில எப்படி வர போறாருன்னு தெரியல, போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரமேஷ் முழுசா நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான். அனாமிகா டவல் கொடுத்தா. ரமேஷ் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்தான். அனாமிகா மசாலா முட்டை குழம்போட சாப்பாடு போட்டான். தன்னோட நாத்தனார் அஞ்சலி சொன்ன வியாபார ஐடியாவை பத்தி ரமேஷ் கிட்ட சொன்னான். இங்க பாரு அனு, உன்னால முடியும்னு நினைச்சேன்னா நீ பண்ணு. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ தான் யோசிச்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் நீ எப்பெல்லாம் மசாலா முட்டை குழம்பு செய்யறியோ அதோட ருசியே தனியா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படியே அன்னைக்கு போச்சு. மறுநாள் காலையில மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. கொடைய பிடிச்சிட்டு மாமியாரோட டவுனுக்கு போனா. அங்க இருக்க ஐடி கம்பெனி இருக்க ஏரியாவெல்லாம் பார்த்தா. 1-2 சாப்பாடு கடை அங்க இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டா. என்ன சொல்றீங்க அத்த? மழையில இப்படி சுட சுட மசாலா முட்டை குழம்பு செஞ்சா அது நல்லா வியாபாரமாகும். நீ தாராளமா வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். சரிங்க அத்த. அதுக்கப்புறம் அனாமிகா முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வரவழைச்சி குழம்பு செஞ்சா. ஃபுட்பாத்ல ஒரு டென்ட் போட்டு அங்க இந்த மசாலா முட்டை குழம்ப வித்தா. மழை, அனாமிகாவோட குறைந்த விலையில இருக்க முட்டை மசாலா குழம்பு. இதனால நிறைய பேரு அந்த மசாலா முட்டை குழம்ப சாப்பிட ஆர்வம் காட்டினாங்க. அனாமிகாவுக்கு அது நல்ல பேரை மட்டும் இல்ல, நிறைய பணத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தது. இந்த மழையில அனாமிகாவோட மசாலா முட்டை குழம்பு வியாபாரம் அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா ஐடி கம்பெனிலையும் தெரிய வந்துச்சு. அங்க இருக்க நிறைய பேரு கொஞ்ச நாள்லயே அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அனாமிகா அதிக லாபத்துக்கு ஆசைப்படாம பேராசைப்படாம அவளோட வியாபாரத்தை நேர்மையான முறையில செஞ்சா. அது மட்டும் இல்லாம அவளோட தொழில்ல சுத்தமும் இருந்ததால நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு கூட நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. இப்படி அனாமிகா மசாலா முட்டை குழம்ப செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறது மட்டும் இல்லாம தன்னோட சம்பாத்தியத்தை தன்னோட புருஷன்கிட்ட கொடுத்து அவனுக்கும் உதவியா இருந்தா. திமிர் பிடிச்ச மாமியாருக்கு தண்ணி காட்டின மருமக. மாமியார் சாரதா தன்னோட பொண்ணு சிவானிய கூப்பிட்டுக்கிட்டு வாசலுக்கு வந்தாங்க. சிவானி, நீ இங்கேயே வாசல்ல நில்லு, வாசலையே பாத்துக்கிட்டு இரு. வெளியே போன உன் அண்ணி அனாமிகா வந்தானா அம்மா தலைவலியா இருக்கு அப்படின்னு ஒரு 2 தடவை சத்தமா சொல்லுடி. சிவானிக்கு இது எதுவுமே புரியல. நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதாம்மா? கையெடுத்து கும்பிடுறேன்டி, என்ன எதுவும் கேட்காத. நான் என்ன சொல்றேனோ அதை செய். நான் இங்க நின்னு அண்ணிய பாத்துக்கிறேன், நீ போய் என்ன பண்ண போற? அனாமிகா ரூம்ல எனக்கு வேலை இருக்குடி. அண்ணி ரூம்ல உனக்கு என்ன வேலை இருக்கு? என்ன கோவப்படுத்தாம சொல்ற வேலைய செய்டி. உனக்கு 10,000 ரூபாய் வேணும்னா பண்ணு. அப்படின்னா ஓகே மாமி. சாரதா உள்ள போனாங்க. சிவானி வாசல்ல நின்னுக்கிட்டு திரும்ப திரும்ப வீதியவே பாத்துக்கிட்டு இருந்தா. சாரதா அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க. பீரோவை திறந்து பார்த்தாங்க. வெறும் புடவைங்க தான் இருந்தது. சாரதா கோபமா அந்த புடவைகளை கீழே தள்ளி போட்டு, இவ எடுத்த வீடியோ போனை எங்க வச்சான்னு தெரியலையே,
சாரதா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வந்து நின்னாங்க. அந்த இடத்துல கூட அந்த செல்போன் இல்ல. அதுக்குள்ள சிவானிக்கு ஒரு போன் வந்ததால அவ பேசிக்கிட்டு இருந்தா. ஏண்டி, நீ எடுத்த வீடியோ இருக்கிற அந்த போனை எங்க வச்சியோ அப்படின்னு நினைச்சு அந்த ரூமையே உத்து உத்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகா உள்ள வந்துட்டான். சாரதாவையும் கீழே கடந்த புடவைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. ஐயோ அத்தை, நீங்க இவ்ளோ பெரிய முட்டாளா என்ன? போனை நான் வீட்ல வச்சுட்டு போயிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா? எப்படி அத்தை விடுவேன்? அது என்கிட்ட தான் இருக்கு. உங்க ஆணவத்தை அடக்கணும். நான் சொல்றபடி நடந்துக்கணும். இனிமே நீங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. இப்ப என்ன பண்றீங்கன்னா, கடன் வாங்கினவங்கிட்ட போய் வட்டி எல்லாம் கொடுக்காதீங்க, நீங்க வாங்கின அசலை மட்டும் திருப்பி கொடுங்கன்னு சொல்றியா? அவங்க குடுக்கறத நான் வாங்கிக்கணுமா? ஆமா அத. அப்படி செய்யலனா அவங்க பணத்தை வாங்கின மாதிரி நீங்க எழுதி வாங்கிக்கிட்டீங்கல்ல, அத உங்களுக்கு தோதா மாத்தி வர எழுதிக்கிட்டீங்க. அத நான் வீடியோ எடுத்தேன்ல, அத எல்லார்கிட்டயும் காட்டுவேன். இல்லனா ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் படமா போட்டு காட்டுவேன். அப்படி செய்யாதடிமா. அப்படி செஞ்சேனா ஊருக்குள்ள என் மானம் போயிடும். இவ்ளோ நாளா நான் சேர்த்து வச்ச மான மரியாதை பேர் எல்லாம் போயிடும். அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே நீங்க செஞ்சாகணும். மருமகளே, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். போங்க, எனக்கு பிடிச்ச சிக்கனை வாங்கிக்கிட்டு வந்து சமைச்சு வைங்க. சரி மருமகளே. சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, கிளம்புங்க கிளம்புங்க. இதோ இப்பவே போறமா அப்படின்னு திமிர் பிடிச்ச மாமியார் சாரதா மருமக கையில பொம்மையா மாறினாங்க. சொன்னதை செஞ்சு போட்டாங்க. அனாமிகா வயிறார சாப்பிட்டா. மறுநாள் காலையில சாரதா வீட்டு வாசல்ல டென்ஷனோட அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஏய் சீக்கிரம் வாடி. இந்த மருமக எழுந்த உடனே என்கிட்ட பெட் காஃபி கேப்பா. இப்ப மணி 8 ஆச்சு. எப்ப வேணா எழுந்திருச்சு பெட் காஃபின்னு கேப்பா. அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது வீட்ல இருந்து பிரசாத் வெளியே வந்தாரு. சாரதா, என்ன சொல்லுங்க. நான் எழுந்திருச்சு 1 மணி நேரம் ஆகுது. எனக்கு இப்ப வரைக்கும் டீ வரல, ஒரு காஃபி கூட வரல. தொண்டை டீ டீன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொண்டு வரையா, ஊத்திக்கிற? உங்க நிலைமைய பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. சொன்னா மரியாதையா இருக்காதேன்னு சொல்ல முடியாம மெல்ல முடியாம இருக்கேன். வாய மூடிக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போன்னு சொல்றியா? ஐயோ, அவ்வளோ தைரியம் எனக்கு எங்கெங்க வரும் சொல்லுங்க. ஏற்கனவே இந்த மருமக எப்ப எந்திரிப்பா, டீ கேப்பாளா காஃபி கேப்பாளான்னு தெரியாம நான் டென்ஷன்ல இருந்தா. டென்ஷனோட இங்க ஏன் நடந்துகிட்டு இருக்க? மருமக கிட்ட போ, கிளம்பு. நான் இங்க ஏன் நடந்துகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு? மருமகளுக்கு பயந்துதானே? ஒரு மைக்கு செட்டு போட்டு சொல்லுங்க. என் பொண்டாட்டி சாரதா மருமகளுக்கு பயப்படுறான்னு. அப்படியே செஞ்சிடற சாரதா. ஒரு 10,000 வெட்டு, மொத்தமா செட் பண்ணிடுறேன். சாரதா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு சிவானி கூடையை எடுத்துக்கிட்டு வந்தா. அடியே அடியே, தோ இருக்கிற மளிகை கடைக்கு போய் சக்கரை டீ தூள் வாங்கறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் ஆச்சா? ஏற்கனவே உங்க அண்ணி அனாமிகா எப்ப எந்திரிச்சு காஃபி டீ கேப்பாளோன்னு சொல்லி நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. ஒரு மாமியார் மருமகளுக்கு இவ்ளோ பயந்து நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை. அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. போ, எடுத்துக்கிட்டு போய் டீ போடுறியோ காஃபி போடுறியோ உன்னோட இஷ்டம். முதல்ல ஆளை விடுமா, நான் வரேன். சாரதா எதுவும் பேசாம கூடையை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனாங்க. டாடி, ஒரு காலத்துல அம்மா புலியா இருந்தா, இப்ப பாத்தியா எலியா மாறிட்டா. அம்மா ரொம்ப திமிரா இருப்பாங்க. அண்ணி வெறும் பேச்சாலேயே பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. அன்னிக்கு பயந்து போய் அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சாதாரணமா இதை சொல்லக்கூடாது. திமிரு பிடிச்ச உன் அம்மாவுக்கு மருமக தண்ணி காட்டுறா, தண்ணி தண்ணி. இது என்ன ரகசியம்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க அம்மாவை 4 கைக்குள்ள வச்சிருந்திருப்ப. விடு, நமக்கு அது கொடுத்து வச்சில்ல. என்னதான்ப்பா அந்த ரகசியம்? அது தெரிஞ்சிருந்தா நான் ஏம்மா கதை பேச போறேன்? மருமக அனாமிகா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா. மாமியார் சாரதா காஃபிய வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே இருந்தாங்க. பையன் ரமேஷ் பனியன் போட்டுக்கிட்டு அங்க வந்தான். அம்மா, இன்னும் எவ்வளோ நேரம் காஃபியோட இப்படியே நின்றுட்டு இருக்க போறீங்க? அங்க வச்சுட்டு போங்க, எழுந்ததுக்கு அப்புறம் அவளே குடிச்சுப்பா. டே ரமேஷா, நீ இதுல தலையிடாத. பேசாம ஆபீஸ் கிளம்பிப்போ. எங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை நீ பார்க்கவும் வேண்டாம், எங்களை பத்தி யோசிக்கவும் வேண்டாம். கிளம்பு கிளம்பு. அது இல்லம்மா, சொர்ணாக்கா மாதிரி இருந்த நீ அனாமிகா முன்னாடி இப்படி சுருண்டு போய் சுண்டெலியா இருக்கிறது எனக்கு புரியல. இங்க பாருப்பா, ஒரு காலத்துல என் மருமக அனாமிகா இந்த மாதிரி சேவை எனக்கு பண்ணா. ஐயோ அம்மா,
அத பத்தி ஏன் கேக்குறீங்க? பயந்துகிட்டே இல்ல செய்வா. இப்ப நானும் அதே பயத்தோட தான் செஞ்சுட்டு இருக்கேன். செஞ்சதை திருப்பி செய்யறேன், அவ்வளவுதான். எங்களை பத்தி இப்ப உனக்கு எதுக்குடா? உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல, தண்ணி 9 மணிக்கெல்லாம் நின்னுடும். போ, குளிச்சுட்டு கிளம்பு, போ போ. அது இல்லம்மா. சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. சத்தமா முறைச்சுக்கிட்டே சொன்னாங்க, டே ரமேஷா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? போ அப்படின்னு சொன்னாங்க. சத்தத்துக்கு அனாமிகா கண்ணு திறந்து பார்த்தா. மாமியார் சாரதா கையில காஃபியோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அத்தை, யார பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? கத்தெல்லாம் இல்லடிமா, சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். புள்ளைக்கு சரியா கேட்க மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் சத்தத்தை கூட்டி சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லடிமா. கத்துனது போதும், காஃபிய கொடுங்க. இந்தா மருமகளே அப்படின்னு சாரதா கொடுத்தாங்க. அத்த, என்ன டிஃபன் செய்றீங்க? சாரதாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. பல்ல கடிச்சாங்க. பல்ல அரைச்சது போதும், மாவு அரைச்சு டிஃபன் பண்ணீங்களா? இல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, அத போய் நான் செஞ்சு கொண்டு வரேன். அனாமிகா காஃபி குடிச்சுக்கிட்டே என்ன வேணும்னு சொன்னா. சாரதா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. மருமக சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க சாரதா. ஒரு நாள் அவங்க கிட்ட பணம் வாங்கின ராமசாமிங்கிறவரு செத்து போயிட்டாரு. அனாமிகா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா. ராமசாமியோட மனைவி அழுதுகிட்டே சாரதாவை பார்த்து, என்ன தப்பு பண்ணாருன்னு என் புருஷன் எப்படி முழுங்கிட்ட? உன்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினாரு, ₹1,00,000 வாங்கிக்கிட்டாருன்னு எழுதி அவரோட உயிரையே இப்ப எடுத்துட்டீங்க. இந்த பணத்தை எல்லாம் நீ போகும்போது கூட எடுத்துட்டா போற அப்படின்னு அருணா அழுதுகிட்டே கேள்வியா கேட்டுட்டு இருந்தா. சாரதா கிட்ட பதிலே இல்ல. அனாமிகா, அத்தை, உங்க இடத்துல அருணா, அருணா இடத்துல நீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அருணா எவ்ளோ கஷ்டப்படுறாங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கொஞ்சமாவது பாருங்க. சாரதா அழுதுகிட்டு இருந்தா அருணாவை பார்த்தாங்க. சாரதாக்கு இரக்கம் வந்தது. பாவம் அத்தை, எதுக்காக அதிக வட்டி போடுறீங்க? வட்டிங்கிற பேர்ல நீங்க எவ்ளோ அநியாயம் பண்ணீங்க, அதனாலேயே எனக்கு குழந்தையே இல்ல. மருமகளே, ஆமா அத்தை, கர்மா யாரையும் சும்மா விடாது. நீ பண்ற பாவம் உன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடும். ஒருவேளை புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா அது எப்படியாவது நம்மள காப்பாத்தி இருக்கும். அதிக வட்டி வாங்கின நீங்க பண்ண பாவம் எனக்கு குழந்தை இல்லாம போச்சு. இனிமேலாவது மாறுங்க அத்தை அப்படின்னு அனாமிகா அழுதுட்டே சொன்னா. அப்போ சாரதா குற்ற உணர்ச்சியோட, ராமசாமி மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட பணம் வாங்கின யாரும் திருப்பி தர வேண்டி தேவையில்லை. இவ்ளோ நாள் நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாரதா சொன்னதுல அனாமிகா பணத்தை சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா பணத்தை அருணா கிட்ட கொடுத்தாங்க. அருணா இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சா. இப்படி திமிரு பிடிச்ச மாமியாருக்கு தண்ணி காமிச்சு அவங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள மாத்தவும் செஞ்சா அவங்க மருமக அனாமிகா. அதுக்கப்புறம் சாரதா தொடர்ந்து நல்ல சேவையே செஞ்சாங்க. ஒரே வருஷத்துல அனாமிகாக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. சாரதா குடும்பமும் சந்தோஷமா இருந்தது.